ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு திருவிழா வந்தால் என்ன மீறுதோ இல்லையோ தெரியல, தேங்காய் நிறைய மீந்துருவாங்க. அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான தேங்காய் பர்ஃபி செய்யலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காவெல்லாம் எடுத்து பின்னாடி இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியில் தண்ணியெலாம் நல்லா தொடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவலாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 கப்பு தேங்காய் துருவலுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் தான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை முழுக்கிற வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 ஏலக்காவை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. இப்போ இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். இதோ இந்த மாதிரி மேலே நுரத்தள்ளின மாதிரி வந்தால் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம பாகுபதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நுரைச்சி வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலரிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வர வரையும் நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கெட்டியானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பர்ஃபி நல்லா வாசனையாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும். இப்போ ஒரு தட்டில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் இதுவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பதம் ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். தோசை கரண்டிலே வச்சு நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து டம்ளரில் கீழே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா லெவல் ஆகிடும். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு லெவல் பண்ணிட்டு 2 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போட கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் தட்டில் தான் ஊற்றணுன்னு இல்லை, நீங்கள் ட்ரேயில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ஈவனாக இருக்க தட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். இது பீஸ் போட்டு வச்சு இதை நல்லா இன்னும் முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறின உடனே நம்ம பீஸ் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா இன்னும் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஒன்று எடுக்க கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீங்கள் பீஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.